அதிரடி காட்டும் அமைச்சர் ரமேஷ். சமயபுரம், வடபழனி கோவில்களில் அடுத்தடுத்து சஸ்பெண்ட் நடவடிக்கை. இந்து சமய அறநிலைத்துறையில பல்வேறு தொடர் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷோட உத்தரவின் பேர்ல சமயபுரம் கோவில் அலுவலர், அப்புறம் வடபழனி முருகன் கோவில் இளநிலை உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட அரசு பொறுப்பேற்ற பின்னாடி இந்து சமய அறநிலையத்துறையில நிர்வாகத்தை சீரமைக்கக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. கோவில் நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை, பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் மேல உரிய நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள்ல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தீவிர கவனம் செலுத்திட்டு வராரு. கோவில்கள்ல நடக்கக்கூடிய விதிமீறல்கள், புகார்கள் மேல அதிகாரிகள் தீவிரமா ஆய்வு செஞ்சு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் நிர்வாகத்துல ஊழல் தொடர்பா எழுந்த புகாரை அடுத்து அமைச்சர் ரமேஷோட உத்தரவின் பேர்ல கோவில் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல மணியம் பதவி வகிச்சிட்டு வந்த நபர் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறதா புகார் எழுந்திருக்கு. இந்த புகார் தொடர்பா ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு விசாரணை நடைபெற்று வருது. இதுக்கப்புறமா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவின்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வடபழனி முருகன் கோவில் இளநிலை உதவியாளரும் நிர்வாக ஒழுங்கின்மை காரணமா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. மன்றத்து ஆட்கள் உள்ள வந்தா விசாரிக்காம அனுப்பாதீங்க அப்படின்னு தாவேக அமைச்சர்களோட புது ரூட் சொல்லுது. அவங்களோட பிஏக்கள் கிட்ட நம்ம கட்சிக்காரங்களா இருந்தாலும், கூட்டணி கட்சிக்காரங்களா இருந்தாலும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு விசாரிச்ச பின்னாடி சந்திக்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு அமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்காங்களாம். தாவேக அரசுல தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட தலைவரா லயோலா மணியையும், வீட்டு வசதி வாரியத்தோட தலைவரா சிவாவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் விஜயோட ஒப்புதலோட நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில அமைச்சர்கள் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர தாவேக மாசேக்கள் பலரும் சந்திச்சு கோரிக்கை வைக்கிறது கடந்த 3 நாட்களா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கை கடிதத்தோட அமைச்சர்கள் கிட்ட கொடுக்கறாங்க. அதுல 5க்கும் மேற்பட்ட வாரியங்களோட பதவிகள் சுட்டிக்காட்டப்பட்டு, இதுல ஏதாவது ஒரு வாரிய பதவியில தங்கள நியமிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் மன்றமா இருந்தப்போ மாவட்ட அளவுல அவங்க செஞ்ச பணிகளையும் உழைப்புகளையும் விவரிச்சு ஒரு ஃபைலும், தாவேகா கட்சி துவங்கப்பட்ட பின்னாடி தாவேகாவோட வெற்றிக்காக செஞ்ச பணிகளை தனி ஃபைலாவும் 2 ஃபைல்களை தயாரிச்சு அவங்களோட கோரிக்கை கடிதத்தோட இணைச்சு கொடுக்கறாங்க. அதாவது மக்கள் மன்றமா இருந்தப்பவும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பின்னாடியும் நாங்க அமைதியா இருக்கல, இத்தனை வருஷ காலம் தலைவர் விஜய்க்காக உழைச்சிருக்கோம், அதனால வாரிய பதவி கேட்க எங்களுக்கு உரிமையும் தகுதியும் இருக்குது அப்படிங்கறத அமைச்சர்களுக்கு புரியக்கூடிய வகையில இந்த கோரிக்கைய தாவேகா மாசேக்கள் வச்சிருக்காங்க. மாசேக்கள் கிட்ட நீங்க வலியுறுத்தி தான் தலைவருக்கோ எங்களுக்கோ தெரிய வேண்டியது இல்ல, எல்லாமே தலைவருக்கு தெரியும், செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்வாரு, பொறுமையா இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்களாம். ஆனா மாசேக்களும் அமைச்சர்களோட பதில்ல திருப்தி இல்லாம முணுமுணுத்தபடியே அமைச்சர்களோட அலுவலகத்தை விட்டு வெளியேறது வழக்கமா இருந்துட்டு வருது. இதுக்கிடையில சில மாசேக்கள் கான்ட்ராக்டர் ஆகவும் இருக்கிறதால வாரிய பதவி கொடுக்கல அப்படின்னா நாங்க கேட்கக்கூடிய கான்ட்ராக்ட் வேலைகளை எங்களுக்கு ஒதுக்குங்க, டெண்டர்ல எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அதிகாரிகள் கிட்ட சொல்லுங்க, எந்த வருமானமும் இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்களாம். வாரிய பதவிகள் கான்ட்ராக்ட் கேட்டு தாவேகா மாசேக்கள் நெருக்கடி கொடுக்கறதால இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களாம் அமைச்சர்கள். இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாததால அவங்களோட பிஏக்கள் கிட்ட நம்ம கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத விசாரணை பண்ணுங்க, கோரிக்கை கடிதம் கொண்டு வந்திருந்தா அதை வாங்கி படிங்க, வாரிய பதவி, கான்ட்ராக்ட், டெண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்க வந்திருந்தா நீங்களே பேசி சமாளிச்சு அனுப்புங்க, எல்லாரையும் உள்ள அனுமதிச்சு என்ன டென்ஷன் படுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காங்களாம் அமைச்சர்கள்.